வணக்கம், ஹலோ, வெல்கம் டு சரவணபவ சமையல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு கிறிஸ்பியான வத்தல் ரெசிபி பார்க்கலாம். நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் செஞ்சு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆலிங் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற நியூ அப்லோட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் டைம் இருக்கும்போது பார்க்கலாம். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். பாருங்கள், கல் உப்பு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி, ஜீரகம், ஜவ்வரிசி 1 கப் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் நீங்கள் காரத்துக்கு ஏற்ப யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி செய்ய போகிறது ரேஷன் அரிசியில் சூப்பரான கிறிஸ்பியான அரிசி வடகம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி பாயில் பண்ண வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜவ்வரிசியை நம்ம பவுடராக அரைச்சிக்கலாம். பாருங்கள், பவுடர் ரெடி ஆகிடுச்சு. தண்ணி கொதி வந்ததும் நம்ம இதில் ஆட் செஞ்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மிக்ஸ் பண்ணினே இருங்க, இல்லைனா கெட்டி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போடும்போது பாருங்கள், எனக்கே கொஞ்சமாக கெட்டி ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டினே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த கஞ்சி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம ஆஃப் செஞ்சு வச்சிடலாம். இப்போது மிக்சர் பவுலில் உப்பு, பச்சை மிளகாய் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் செஞ்சுக்கலாம். இஞ்சி பீசஸ் நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் செஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு படி செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு படினா ஒரு 1.5 கிலோ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மாவு. பாருங்கள், தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். பாருங்கள், இதுவும் ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் செஞ்சு ஆற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தண்ணி நல்லா கொதி வரட்டும். இது 1/4 படி ஃப்ரெண்ட்ஸ். இதில் நான் 4 எடுத்திருக்கேன். ஒரு படியாவது கணக்கு. நீங்கள் இது கொஞ்சமாக கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் நிறைய செஞ்சேன், அதுக்காக உங்களுக்கு அளவு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது 1/4 படி. இதில் நீங்கள் 4 எடுத்தீங்கன்னா ஒரு படி ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். 1.5 கிலோ கணக்கு வரும் உங்களுக்கு மாவு. நம்ம தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கெட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. இது ரேஷன் அரிசி நல்லா வாஷ் பண்ணி பச்சரிசி ஃப்ரெண்ட்ஸ். வெயிலில் காய வச்சு மிஷினில் பவுடராக அரைச்சி மாவாக அரைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாவும் நல்லா கலந்துக்கினேன். பாருங்கள், தண்ணியும் நல்லா கொதி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் 1 டம்ளர் மாவு ஆட் செஞ்சிங்கன்னா அதுக்கு 3 டம்ளர் தண்ணி ஆட் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அளவு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் நிறைய சேர்த்ததால் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியும் 1 டம்ளருக்கு 3 டம்ளர் அளவாக எடுத்துக்கோங்க, கரெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா கொஞ்சம் கிண்டினே இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லைனா கெட்டி ஆகிடும். மசாலா பேஸ்ட்டையும் நான் ஆட் செஞ்சுக்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகாய் எல்லாம் அரைச்சது. இப்போது ஜீரகம் ஆட் செஞ்சுக்கலாம். அதையும் சேர்த்து மீடியம் லோ ஃப்ளேம்லேயே நல்லா குக் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அப்பப்போ கொஞ்சம் நேரத்துக்கு கிண்டி விட்டுனே இருங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இது நீங்கள் காலையில் போட போகிறீங்கன்னா நைட்டே செஞ்சு வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். காலையிலக்குள்ளே நல்லா ஆறிடும். இது சூடாகவும் போட முடியாது, அதுக்காக தான். பாருங்கள், நல்லா கிண்டிக்கோங்க, இந்த மாதிரி கெட்டி இல்லாமல். இப்போ நம்ம ஜவ்வரிசி கஞ்சியை ஆட் செஞ்சுக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை சேர்த்தா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது சேர்க்காம கூட நீங்கள் வெறும் அரிசி மாவில் கூட செய்யலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆலையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நியூ அப்லோட்ஸ் உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டைம் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிளேட் மூடி ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சுருந்தேன். எனக்கு இது ரெடி ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு 1 ஹவர் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நாளாக வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேலும் வீடியோவை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
நீங்கள் மினிமம் 2 or 3 மினிட்ஸாவது பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா நீங்கள் போடுற சப்ஸ்கிரைப்ஸ் லைக்ஸ் எல்லாமே ஸ்பேமில் போய்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் சொல்கிறேன். ப்ளீஸ் பாருங்கள், மாவு ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வேகணும் மாவு. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வேக வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவோட கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா கெட்டியாகவும் ஆயிடுச்சு. பாருங்கள், கீழே விழாமல் கெட்டியாக நிற்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது ஆஃப் செஞ்சு மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், காலையில் ரெடி ஆகிடுச்சு. மாவும் நல்லா ஆறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம முறுக்கு குழாயில் வத்தலை பிழிஞ்சிக்கலாம். பாருங்கள், ஒரு காட்டன் துணியில் நான் பிழிஞ்சிக்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை நீங்கள் பாலித்தீன் ஷீட்டில் கூட ரெடி செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் காட்டன் துணியில் போட்டால் காய்ந்த பிறகு நீங்கள் கொஞ்சம் பேக் சைட் தண்ணி தெளித்து எடுங்க. அப்போ தான் நல்லா கரெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் காய்ஞ்சாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல கிறிஸ்பியான வத்தல் நமக்கு கிடைச்சிடும். பாருங்கள், நான் ஒரே ஒரு நாள் தான் காய வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் வெயிலில். இப்போ கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் நிழலில் காய வச்சுக்கோங்க. மறுநாள் மட்டும் இன்னும் வெயிலில் வச்சா அது கொஞ்சம் ரெட் கலராக மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கிறிஸ்பியான வத்தல் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வத்தலை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கினீங்கன்னா இது 1 year கூட நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றுமே ஆகாது. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. கிறிஸ்பி அண்ட் டேஸ்டி வத்தல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபிலை உங்களை சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.